உங்கள்கிட்ட யாராவது நடைபயிற்சி மட்டும் பண்ணினா, சரியா, நடைபயிற்சி மட்டும் பண்ணா சுகர் மாத்திரையே நிறுத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரையே நிறுத்திடலாம், கொலஸ்ட்ரால் மாத்திரையும் நிறுத்திடலாம், இன்சுலினையும் குறைச்சிடலாம், இந்த வயரையும் குறைச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நான் சொல்கிற கேள்வி அவங்கள்ட்ட கேட்கணும். கேட்பீங்களா? கண்டிப்பாக கேட்கணும். அவங்கள்ட்ட என்ன கேட்கணும்னா, நடைபயிற்சி 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா எத்தனை கேலரி எரிக்கப்படும் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு பதில் தெரியாது. அதனால தான் அந்த புரிதலே இல்லாமல் சொல்லிட்டு இருக்காங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்கப்படும். புரிஞ்சுதா? எழுதி எடுத்துக்கிடுங்க. அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி இந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, இந்த இன்சுலினும் நிறுத்த முடியாது, இந்த 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 பானையும் குறைக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்கே பாருங்கள், இந்த பெரியவங்க 42 கிலோ வெயிட் குறைச்சேன், 128லேருந்து 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. நான் இவங்களை ரோட்டில் போய் நான் ஓடக்கும் சொல்லலை. நான் ஏன் ஓட சொல்லலைன்னு எனக்கு தெரியும். 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். ஆனால் ரோட்டில் போய் நான் ஓடக்கே சொல்லலை. வெயிட்டை குறைக்கணும்னா இந்த கேள்வி நீங்கள் அவங்களுக்கு கேட்கணும். ஓகேவா? வெயிட்டை குறைக்கணும்னா ரொம்ப ஈஸியான வழி, ஒரே ஒரு வழி தான், பேலன்ஸ்டு டயட்டு தான். இந்த மாத்திரையை நடத்தணுன்னாலும் இல்லை இன்சுலின் நடத்தணுன்னாலும் இந்த ஒரே ஒரு வழி தான், பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ் டயட்னா விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. புரிஞ்சுதா? புரியலையா? இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நான் சொன்ன நான் இந்த வீடியோ ஒரு கூட போட்டு கேட்டிங்கன்னா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு உண்மையிலே கரெக்டாக தெரியும், கரெக்டாக உங்களுக்கே தெரியும். அதனால் ஆனால் ஒன்று தெரிஞ்சுடுங்க, நடைபயிற்சி நீங்கள் பண்ணாமல் இருந்தால் கூட இந்த வயரை கண்டிப்பாக குறைக்க முடியும். பேலன்ஸ் டயட் எடுத்தாலே போதும். நீங்கள் நடைபயிற்சி பண்ணாமல் இருந்தால் கூட சுகர் மாத்திரையும் ப்ரெஷர் மாத்திரையும் கொலஸ்ட்ரால் மாத்திரையும் நிறுத்தலாம், ஏன் இன்சுலின் நீங்கள் நிரந்தரமாக நிறுத்தலாம். நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுத்தாலே போதும். புரிஞ்சுதா இல்லையா? கரெக்டாக இல்லையா? இந்த வீடியோ ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கும், கான்செப்ட். சரியா? வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போட்டுமே. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லை, ஷேர் பண்ணி விடுங்க, வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போட்டோம். சரியா? நான் சொன்ன விஷயத்தை கேட்கணும். ஓகேவா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. சரியா?